கோவை திமுக மாநகராட்சியின் அலட்சியத்தால் பல கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்ட குளங்கள் பராமரிப்பு இன்றி துர்நாற்றம் வீசுவதுடன் போதை ஆசாமிகளின் புகலிடமாக மாறி வருகிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பல கோடி திட்ட மதிப்பீட்டில் உக்கடம், பெரிய குளம், வாளாங்குளம் ஆகியவை சீரமைக்கப்பட்டு சுற்றுலா தலம் போல் காட்சியளித்தது. இதனால் மாலை நேரங்களில், வார விடுமுறை நாட்களிலும் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிக்கும் சுற்றுலா தலமாக விளங்கியது. தற்போது அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் திமுக மாநகராட்சி நிர்வாகம் குளங்களை பராமரிக்காததால் ஆகாய தாமரை படர்ந்து துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் கஞ்சா, மது மற்றும் சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறிவிட்டது. இதனால் வேதனை அடைந்துள்ள பொதுமக்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியை ஸ்டாலின் அரசு கைவிட்டு குளங்களை பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் ராஜரத்னம் மைதானம் அருகே தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் நலச்சங்கம் சுழற்சி 1 மற்றும் சுழற்சி 2 சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்றனர். விடியா திமுக அரசு தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என கல்லூரி கௌரவ விரிவுரையாளர்கள் முழக்கங்களை எழுப்பினர். கௌரவ விரிவுரையாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, குழு காப்பீட்டு திட்டம், மகளிருக்கான பேறுகால விடுப்பு, பணி பாதுகாப்பு என்ற இந்த 5 கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இங்கே பெருந்திரள் முறையீட்டை செய்து கொண்டு வருகிறோம். இது முழுக்க தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இந்த பெருந்திரள் முறையீடானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஏறத்தாழ 25 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட நிலையில் இங்கே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய கௌரவ பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வதற்கான அந்த நடைமுறையை துரிதப்படுத்தி முடிக்க வேண்டும்.